ஐயா கும்பிடுங்க ஐயா. வாச்சுன்னு என்ன முட்டையை காணோம்? சலவைக்கு துணி இருந்தா அம்மாட்ட கேளு, தருவாங்க. ஐயா உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். சொல்லு. ஐயா உங்களுக்கு தான் தெரியுமே, நான் பரம ஏழை. அன்னைக்கு வருமானம் வந்தாதான் அன்றாடம் காட்சி. அதுக்கு என்ன சின்ன? உங்களுக்கு ஊர்ல 40 ஏக்கர் வயலு, நடுவுல மச்சி வீடு, ஊருக்கு பெரிய மிராசு. அது மட்டும் இல்லாம வெள்ளம் வண்டி தானியெல்லாம் வாங்கி விற்கிறீங்க. நீங்க பெரியவங்க. என்ன சின்ன புதிரெல்லாம் போடுற? ஐயா உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. என்ன என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்னென்னமோ பேசுற? வந்த விஷயத்த சொல்லு. ஐயா என்னோட மவ நம்ம கழனிக்கு வேலைக்கு வந்திருக்கு. சென்னையில காலேஜ்ல படிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதையும் வயக்காட்டுல அனுப்புற? ஒரு மாசம் பரீட்சை லீவு, ஏதோ வேலை செஞ்சா புஸ்தகம் வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு வந்திருக்கு. பரவாயில்லையே, உனக்கு கஷ்டம் கூடாதுன்னு நினைச்சிருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணால இருக்கு. என் பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க ஐயா, அதனாலதான் தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்துருச்சா? என்ன சின்ன சொல்ற? நம்ம சின்னவர் பார்த்திருக்காரு, அது துருத்துருன்னு வேலை செய்யறத பார்த்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டிருக்காரு ஐயா. அப்படியா? என் மகளும் மனசை பறி கொடுத்துச்சு போல. சின்னவரை கட்டிக்கிறேன்னா செத்துடுவான்னு சொல்லுதுங்க ஐயா. செத்துடுவான்னு சொல்லுதா? சின்ன சிசுங்க ஏதோ ஆசைப்பட்டுச்சுங்க. நீங்க தயா பெரிய மனசு பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். சின்ன உட்கார். இருக்கட்டுங்க ஐயா, நிக்கிற. அட உட்காருப்பா, உன் வழி புரியுது. உட்காரு. அட உட்காருப்பா. அட உட்காரியா. சின்ன சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்க ஐயா. இந்த காசை செலவுக்கு வச்சுக்கோ. உன் சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. ஐயா பணம்லாம் வேணாங்க ஐயா, என் பொண்ணு ஆசைப்பட்டுச்சுன்னு தான் நேர்ல வந்தாங்க ஐயா. சின்ன வயசுல இதெல்லாம் சகஜம்தான். கல்யாணமாகி குழந்தை வீடுகள் பிறந்துடுச்சுன்னா இதெல்லாம் மறந்து போயிடும். ஒரே தடுமாற்றமா இருக்கு. என் மனசை தொட்டு சொல்றேன். சின்ன வயசுல உங்க சொந்தத்துல ஒரு பொண்ணுகிட்ட நானும் இதே மாதிரி மனசை பறி கொடுத்திருக்கேன். உனக்கே தெரியும். இப்ப நீ வந்து கேட்கிற, அப்பெல்லாம் இப்படி பேசக்கூட முடியாது. அப்படியே மனசுலயே புழுங்கிக்கிட்டு கடைசி வேற நெஞ்சிலே நினைச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். இந்த தடுமாற்றம் எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் கூட நடந்திருக்கும். உலகத்துல ஒவ்வொரு ஆணுக்கும், ஏன் பொண்ணுங்களுக்கு கூட நடந்திருக்கும். இந்த கிராமத்துல நீயும் நானும் தான் இந்த மண்ணை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். டவுன்ல ஓரளவுக்கு மாறுதுன்னு சொல்றாங்க. பார்க்கலாம், எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்.